மாலை வணக்கம் அனைவருக்கும். மலரும் நினைவுகள் 4ஆம் பகுதி. தஞ்சை ஜில்லாவில் ஒரே நாளில் 3 நிகழ்ச்சிகள் 12 மேடை 12 மணி நேரம் தொடர்ச்சியாக பாடியிருக்கிறேன். 3 மேடையில். காலையில் முத்துப்பேட்டை என்ற ஊரில் திருமண நிகழ்ச்சி, மாலையில் நாகப்பட்டினம் சபாவில் கச்சேரி. அதை முடித்துக்கொண்டு உடனே முத்துப்பேட்டை என்ற ஊரில் மாரியம்மன் திருவிழா. அங்கு இரவு 9 மணி நேரத்திற்குத்தான் கச்சேரி ஆரம்பம். தமிழிசை அதிகமாக பாட வேண்டும். ஆக அந்த கச்சேரி முடிவதற்கு இரவு 1 மணி ஆயிற்று. அதன் பிறகு சுவாமி புறப்பாடு, அம்பாள் வீதி உலா காட்சி, அற்புதமான காட்சி. அதேபோல் பல ஊர்களில் 2 கச்சேரிகள் செய்திருக்கிறேன். காலையில் ஒரு கச்சேரி, மாலையில் ஒரு கச்சேரி. கண் பார்க்கும் தூரம் மக்கள் உட்கார்ந்து ரசிப்பார்கள். கர்நாடக சங்கீதம், தமிழிசை, பக்தி கானம், மெல்லிசை, ரசிகர்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாவற்றையும் பாடுவேன். ஒரு முறைக்கு பலமுறை துண்டு சீட்டுகள் எழுதி கொடுப்பார்கள். அவற்றை உடனுக்குடன் பாடுவேன். தமிழிசைக்கு அன்றும் இன்றும் என்றும் மதிப்பு அதிகம். கர்நாடக சங்கீதம் பாடினால் அதை படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அதையும் சில பல ஊர்களில் நன்றாக கேட்பார்கள். சபா போன்ற இடத்தில் கர்நாடக சங்கீதம் முக்கியமாக வேண்டும். ராகம், தானம், பல்லவி, ஸ்வரங்கள், ராக ஆலாபனை, முறைப்படி கச்சேரி, கர்நாடக சங்கீதம். ஆனால் என்னுடைய கச்சேரியில் தமிழிசைக்கு அதிகமாக முதலிடம் கொடுத்தேன். காரணம், அப்பொழுது பாரதிதாசன் பாடல்கள் கூட அதிகமாக பாடுவேன். தலைவாரி போச்சூட்டி உன்னை, தலைவாரி போச்சூட்டி உன்னை, பாடச்சாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போ